Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமா. மாபெரும் கிருபையாளரின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதனுடைய சொற்செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுகிறார். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாம் என்கிற ஒரு புனித கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் என்றைக்கு ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையில் பக்குவத்தை அடைய ஆரம்பிக்கிறானோ, அன்றிலிருந்து இறைவன் மூலமாக பல்வேறு ரீதியாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கை புரட்டப்படுகிறது. அவனுடைய குடும்ப ரீதியாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக இருந்தாலும், நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில் இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் அவனுடைய வாழ்க்கையை இறைவன் மூலமாக ஒரு சோதனை கிடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளை ஒதுக்கி மக்களை எல்லாம் கொள்கையை உறுதியாக இருக்க வைப்பதற்காக உரையாற்றி இருக்கிறார்கள். ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்ப என்ன கருத்து இங்கே நாம் எடுக்கிறோம் என்றால், ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையில் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் நிம்மதி என்கிற ஒரு விஷயத்தை அவன் தேட வேண்டும் என்றால் அதை அவன் உருவாக்க வேண்டும். அவனுக்காக அது அமையாது. இது இறைவனால் எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது. கூடுதலாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது கூட லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லறங்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக சோதிப்போம். வலனப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூ வல் அம்வால், இப்படி பல்வேறு ரீதியாக அவர்களுக்கு சோதனையை கண்டிப்பாக கொடுப்போம். உபஷிரிஸ் சாபிரீன், யாரெல்லாம் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்கிற அறிவுரையை அல்லாஹ் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நமக்கு தெரியும். இந்த வசனங்களையும் இந்த ஹதீஸ்களையும் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். பல மேடைகளில் பேசப்பட்டிருக்கலாம். சோதனைகள் வரும், முஃமின்கள் தாங்க வேண்டும் என்கிற உரைகள் எல்லாம் பயங்கரமாக ஆற்றப்பட்டிருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க மறக்க ஆரம்பிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சில நேரங்களில் பல விஷயங்களை நினைத்து பயந்திருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் நேர்ந்து விடுமோ, இதுவெல்லாம் நடந்து விடுமோ, முஃமின்கள் எல்லாம் இப்படி மாறிவிடுவார்களோ என்கிற அச்சம் நபிகளாருக்கு இருந்தது. நபிகளார் எதை குறித்து அஞ்சினார்களோ, நபிகளார் எதை குறித்து கவலைப்பட்டார்களோ, அந்த பாதையில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமளவில் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையில் அலட்சியமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அலட்சியம் உள்ளவர்களாக நாம் மாறிவிட்டோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய சிந்தனைக்குண்டான விஷயம்.
இன்றைய சூழலில் ஒரு மனிதனை வழிகெடுப்பது என்பது மிகவும் எளிது. அவன் கையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கலாம், அவனோடு பழகிற 9 நண்பர்களில் ஒரே ஒரு நண்பன் கெட்டவனாக இருக்கலாம், அவனோடு சேருகிற உறவுகளில் யாரோ ஒருவர் அவனை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். எல்லாம் விலகு, அப்படியே அவனை தூக்கி கொண்டு போய் கொள்கை கப்பால் தள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய உலகத்தினுடைய சூழல். இதை புரியாமல், இதை சிந்தனையை ஏற்றாமல் ஷைத்தான் போடுகிற பாதையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சமீபத்திலே நடந்த பண்டிகை தினங்களிலே நாம் பார்க்கலாம், சமீபத்தில் நடந்த இஸ்லாமிற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த துரோகங்களையும் விரோதங்களையும் பார்க்கலாம். அதையும் ஆதரிக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதெல்லாம் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. என்ன தோன்றுகிறது, என்ன நாம் நினைக்க வேண்டும் என்றால், முதலில் படைப்பினுடைய ஆரம்ப வரலாறை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது ஷைத்தானை அல்லாஹ் வெளியேற்றுகிறார். சில வாக்குறுதிகளை ஷைத்தான் அல்லாஹ்விற்கு கொடுத்து வருகிறான். என்ன தெரியுமா? லா அகுதன்ன லஹு ஸிராத்தல் முஸ்தகீம், உன் அடியாருடைய நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், பிறகு அவர்களுக்கு முன்பாகவும், வமின் கல்பிஹிம் அவர்களுக்கு பின்பாகவும், வான் ஐமானிஹிம் அவர்களுக்கு வலதுபுறமாகவும், வான் ஷமாயிலிஹிம் அவர்களுக்கு இடதுபுறமாகவும் நான் வருவேன். எல்லா புறமும் வருவேன் என்றால் உட்கார்ந்தேன் நடந்து கொண்டு வருவேன் என்ற அர்த்தம் இல்லை. எங்கு திரும்பினாலும் உலகம் 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 என்கிற ஆசை அவர்களுக்கு நான் காட்டுவேன். இதனுடைய விளைவாக ஒலா தஜிது அக்தர ஷாக்கிரீன், நிறைய நபர்களை நன்றி உள்ளவராக நீ பார்க்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் சொல்லிவிட்டு இறங்கி இருக்கிறான். யோசித்து பாருங்கள் கொஞ்சம். ஷைத்தான் அவனுடைய இலக்கை நோக்கி சீராக செய்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இறைவன் முறத்திலிருந்து வரக்கூடிய இன்ன பிற பிரச்சனைகளை நம்மால் தாங்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மனநோய், எல்லாவற்றையும் விட நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், உலகத்திலே நான் சுகபோகமாக வாழ வேண்டும், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஏன் நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று ஒப்பிட்டு செய்து செய்து உள்ளளவிலும் கவலைப்படுகிறான். இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பாதையும் மறக்கிறான். இதுவெல்லாம் என்ன குறிக்கிறது? மனிதனே, முஃமினே, நீ செல்லக்கூடிய பாதையை விட்டு உன்னை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறான் ஷைத்தான். நீ விழித்துக் கொள்ள மாட்டாயா? நம்முடைய இலக்கு சொர்க்கம் என்று நிர்ணயித்து விட்டோம். அல்லாஹ் ஒருவன் என்கிற கொள்கையை உறுதிமொழி எடுத்து விட்டோம். நபிகள் நாயகம் தூதர் என்கிற வாக்குறுதி எடுத்து விட்டோம். ஆனால் அதை நோக்கி பயணம் செய்கிற பொழுது இடையில் வரக்கூடிய ஷைத்தானையும் சேர்த்து நாம் கூட்டிக் கொண்டு போகிறோம். இந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் முஃமின்கள் கொஞ்சம் தோய்வடைந்து பின்னே வர ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறானே. காபிர்கள் எல்லாம் இன்பமாக இருக்கிறார்கள். என்னோடு இருப்பவன் தொழுவது கிடையாது, நோன்பு வைப்பது கிடையாது, தர்மம் செய்வது கிடையாது, கஞ்சன். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நன்றாக இருக்கிறது. நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், வாழ்க்கையே வழக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் என்னை சோதிக்கிறானே. முஃமினுடைய எண்ணத்தில் ஷைத்தான் போட ஆரம்பிக்கிறான். இதனுடைய விளைவு என்ன? எதற்காக நாம் தொழுக வேண்டும், எதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும், எதற்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்தால் நமக்கு ஏதேனும் பலன் கிடைக்கிறதா என்று யோசித்தவனாக ஒரு படி பின்னே வருகிறான். ஷைத்தானுக்கு சந்தோஷம். ஏன்? இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். நேரடியாக ஒரு கொள்கையை விட்டு மாற்றக்கூடிய வேலையை ஷைத்தான் பார்க்க மாட்டான். முதலில் அவனுடைய அமல்களை அவனை விட்டு தூரப்படுத்துவான். ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன ஆகும்? எல்லாவற்றையும் அவனுடைய மனசுல ஒரு நிராசையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, நீ ஒண்ணும் இல்லை, நீ உலகத்துல வாழவும் சந்தோஷம் இல்லை, எதுவுமே நீ இல்லை என்று சொல்லி அப்படியே தூக்கி கொண்டு போய் குஃப்ர் கொள்கையில் வைத்து விடுவான். கவனமாக இருக்க வேண்டும்.
உண்மையிலே ஒரு முஃமினுடைய போராட்டம் என்பது சமூகத்தோடு, ஆட்சியோடு அல்லது குடும்பத்தோடு போராடுகிற போராட்டம் அல்ல. அடிப்படையில் ஆரம்பத்தில் அவனுடைய உள்ளத்தோடு போராடணும். உள்ள போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். எல்லாவற்றிலும் இன்றைக்கு புகுந்து விட்டான் ஷைத்தான். உழு செய்கின்ற பொழுது கையை கழுவினோமா இல்லையா? சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொன்னோமா இல்லையா? தொழுவு பொழுது 4 தொழுதோமா 5 தொழுதோமா? வீடை கூட்டி விட்டு வந்தோமா? கேஸை ஆஃப் பண்ணோமா இல்ல? எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் புகுந்து விட்டான். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். வஸ்வாஸ். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், மனிதனுடைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லுகிற பொழுது ஓதுவார்கள். இன்றைக்கு இஸ்லாமினுடைய நிலை என்ன இருக்கிறது? எதை செய்தாலும் அதை பலன் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். அது உண்மைதான். ஆனால் எங்கு பலனை எதிர்பார்க்க வேண்டும்? நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில், இறைவன் மூலமாக தரப்படுகிற சோதனையில், இறைவன் மூலமாக தரப்படக்கூடிய கஷ்டங்களில் அதையெல்லாம் நாம் தொய்வடைந்து உலகத்திற்காக ஓட ஆரம்பித்து விட்டோம் என்றால், திடீரென்று ஒரு நாள் விழுகக்கூடிய நேரம் வருமே. சகராத் ஹால் என்று ஒன்று இருக்கிறது, கபர் என்ற ஒரு இருட்டு குகை இருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கோடான கோடிகள் சொத்து வைத்திருப்போம். அந்த இடங்களில் நம்மை அடக்கம் செய்வார்களா? பல உறவுகளை சேமித்திருப்போம், அவர்கள் நம்மோடு பயணிப்பார்களா? பல நண்பர் வட்டாரங்களை நாம் சேகரித்து வைத்திருப்போம், அவர்கள் நமக்கு வந்து உதவுவார்களா? மின் விளக்குகள் எல்லாம் வாங்கி வரிசையாக அடித்து வைத்திருப்போம், கபருக்குள் அதெல்லாம் இருக்குமா? இந்த சிந்தனையை இஸ்லாமியன் மறந்துவிட்டார். இதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு இஸ்லாமியரில் பெருமளவு வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுடைய கடமைக்கு வருகிறோம், வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தொழுகிறோம், தேவைப்பட்டால் நோன்பு வைக்கிறோம், தோணினால் தர்மம் கொடுக்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த 2 நெகிழ்வூட்டும் அறிவுரைகளை நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். உத்பா என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலத்திலே முதலாக ஏற்ற 7வது நபராக உத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருக்கிறார். ரலியல்லாஹு அன்ஹு. உபைதா. இந்த உபைதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி ஜகாத் பணத்தை வசூலிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். ஜிஸியா வரியை வசூலிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இவரை ஒரு நாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் வறுமை கடுமையாக இருக்கும். இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய 3 வேளை சாப்பாடு என்பது அன்றைக்கு அரிது. இது தமிழர்களுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. அரபலோகத்தில் காலை சாப்பிடுவார்கள், இரவு சாப்பிடுவார்கள், நேரம் கிடைத்தால் இடையில் சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு வறுமையான சூழல். யாராவது நமக்கு தந்து உதவ மாட்டார்களா? யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார்கள்? ஏங்கி கொண்டிருக்கிற அப்படி ஒரு காலகட்டம். ஜிஸியா வரி என்கிறதன் மூலமாக, ஜகாத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு மக்களுக்கு கொடுப்பார்கள், மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தது. அந்த நேரத்தில் பஹ்ரைனிலிருந்து உபைதா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வருவது சஹாபாக்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. ஃபஜ்ர் தொழுகை முடிந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், அலன்னுக்கும் சமயத்தும் பி குதூமி அபூ உபைதா, அபூ உபைதாவுடைய வருகையை நீங்க செவியுட்டுட்டீங்களா? அவர் வந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற செய்தி தெரிந்து விட்டதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனேயே ஆமா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ஃபதபஸ்ஸமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து விட்டு பிறகு சொல்லுகிறார்கள் ஒரு அழகான அறிவுரை. ஃபஅபிஷிரு, அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அம்மிலூ மா யஸுர்ருக்கும், உங்களை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நேசியுங்கள். பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்று நேசியுங்கள், நான் கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று நேசியுங்கள், உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நேசியுங்கள். பிரச்சனை இல்லை, ஆசைப்படுங்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹி,
அல்லாஹ்வின் ஆணையாக மல் ஃபிக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மத்தியில் ஒருபோதும் வறுமையை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோமே, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானே என்று இஸ்லாத்தை விட்டு வெளியே போபவர்கள் அரிது. வறுமையிலும் கொள்கை பிடிப்பாக இருப்பீர்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. வலாக்கின் என்றாலும் அக்ஷா அலைக்கும், ஒரே ஒரு விஷயத்தை நான் அஞ்சுகிறேன். என்ன தெரியுமா? அன்துபுசதா அலைக்கும் துன்யா, உலக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரப்பப்பட்டதாக, கவர்ச்சியாக்கப்பட்டு செல்வங்கள் வழங்கப்பட்டு, கமா புசித்தலாமல் காண கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் எப்படி உலக மோகத்திலே வாழ்ந்து திளைத்தார்களோ அதே போன்று உங்களுக்கும் கிடைத்து ஃபதனாபஸூஹா கமா தனாபஸூஹா, அதிலேயே அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் செலுத்தினார்களே அதே போன்று நீங்களும் செலுத்தி துல்ஹியக்கும் கமா அல்ஹத்துக்கும், அவர்கள் அழிந்ததை போன்று நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு ஏழ்மை ஒரு மனிதனுக்கு வருகிறது, ஏழ்மையின் மூலமாக வரக்கூடிய சோதனையினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டான். அதே நேரத்தில் அவனுக்கு பொருளாதார வசதி அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது, அதிகமான உலக செல்வங்களை கொடுக்கின்ற பொழுது, அவனுடைய மோகத்தில் திளைந்தவனாக இசையால், சினிமாவால், உலக மோகத்தால், மாயையால் மூழ்கியவனாக உலகத்திற்காக வாழ்ந்து அப்படியே அழிவானே, அதே போன்று நீங்கள் மாறிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நமக்கு என்ன உணர்த்துகிறது? இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பெரிய இஸ்லாமிய செல்வந்தர்கள் தான் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டாலும் பள்ளிவாசலினுடைய தொடர்பு அவரிடத்தில் எப்படி இருக்கிறது? இறைவனுடைய தொடர்பு அவரிடத்தில் எப்படி இருக்கிறது? அப்படியே திசை மாறி எதையெல்லாம் நபிகள் நாயகம் தடை செய்தார்களோ அந்த துறையில் தேர்வு பெற்றவர்களாக மாறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதுவெல்லாம் என்ன? ஷைத்தானுடைய இலக்கை நோக்கி சென்று அவன் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். நம் இலக்கை மறந்து ஏதோ திசையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனிலே கேட்கிறார், அதாலிக கைர் அன் ஜன்னத்துல் குல்தில்லதி உஇதல் முத்தகூன், இது உங்களுக்கு சிறந்ததா அல்லது மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே சொர்க்கம், அது சிறந்ததா? என்னப்பா அதை நோக்கி திரும்பிட்டீங்க? ஏன் அல்லாஹ்வை மறந்துட்டீங்க? குர்ஆன் உனக்கு போத நேரம் இல்லையா? 5 நிமிஷம் தொழுக உனக்கு நேரம் இல்லையா? தௌபா செய்ய நேரம் இல்லையா? தர்மம் செய்ய நேரம் இல்லையா? இது நிரந்தரம் என்று நினைத்து விட்டாயா? நீ இறந்தாலும் செத்த பிணமாக கிடந்தாலும் கூட நீ சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை கூட உன்னை அடக்கம் செய்ய மாட்டார்கள். நாம் இருந்தால் நம்முடைய ஜனாசா எந்த பள்ளிவாசலுடைய கபர் என்று நமக்கு தெரியாது. விதவிதமான ஆடைகளை உடுத்திக் கொண்டிருக்கலாம். இறந்ததற்கு பிறகு ஒரே ஆடை, அந்த ஆடை யார் வாங்கி தருவாங்க, எப்படி நம்ம உடுத்துவோம், நமக்கு யார் உடுத்துவாங்க என்பது தெரியாது. இதையும் மறந்து இதற்காக நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்களுக்கு நல்லா சொர்க்கம் வச்சிருக்கிறான். ஏன் அதை மறந்துட்டீங்க? ஏன் உங்கள் திசை மாறிவிட்டது என்று அல்லாஹ் கேட்கிறார். பொதுவாக மனிதர்களுடைய பலவீனம் எப்படி இருக்கிறது என்றால், எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழலிலும் கொள்கையை விட்டு நாம் முரண்பட்டு விடக்கூடாது. இது உறுதியாக இருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தடம் புரண்டோம். உதாரணத்துக்கு விமர்சனங்கள், நம்மை நோக்கி பல விமர்சனங்களிலும் இன்றைய உலக சூழல் எப்படின்னா, 4 பேர் சேர்ந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டீ கடைக்கு போவாங்க, 4 நபர்கள் ஒரு ஆள் அப்படி டீ வாங்கிட்டு வரட்டு போவார். இங்கிட்டு போனோன்னு இந்த 3 பேர் குறை பேசுவாங்க. பெரியவன் டீ வாங்கி தருவான், இவனை பத்தி நமக்கு தெரியாது, எப்பேற்பட்ட கஞ்ச பையன், டீ வாங்கிட்டு வந்தே பாய், உங்களை மாதிரி யாருமே கிடையாது பாய், அழகானவர் அருமையானவர் இருப்பாங்க. இங்கிட்டு ஒரு ஆள் போனோன்னு இந்த ஆளை பத்தி இந்த 3 பேர் பேசுவாங்க. இதுதான் இன்றைய உலக சூழல். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பயணம் போய் கொண்டிருக்கிற வேளையில் நம்மை நோக்கி பல விமர்சனங்கள் வரும். நம்முடைய பிள்ளைகள் பேசலாம், உறவினர்கள் பேசலாம், கொள்கை எடுத்துச் சொல்வதனால் எதிரிகள் பேசலாம், நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பேசலாம். இவ்வளவு பேசியது மனம் வலிக்கின்றதே என்று யோசிக்கின்ற அளவில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட பேசலாம். அதற்காக கலங்கி விடலாமா? அதற்காக தளர்ந்து விடலாமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்காத பேச்சா? அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாங்காத பேச்சா? யோசித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறு சம்பவம் பிரபலியமாக்கப்பட்ட ஹதீஸ் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டெக்ஸ்டாக நமக்கு படிப்பதினால் அது பெரியதாக தெரியவில்லை. வாழ்க்கை பூர்வமாக யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய வயது பெண்மணி, அந்த நேரத்தில் அவர்களுக்கு குற்றச்சாட்டு இறங்குகிறது. எல்லாரும் எதிர்த்து பேசுகிறார்கள். தாய் தந்தை எதுவும் சொல்லவில்லை. எல்லாரும் உயிரை விட மிக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் தன் கணவராகவும் இருக்கிறார்கள். அவர்களே வந்து சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே தப்பு செஞ்சா மன்னிப்பு கேள். எப்படி இருக்கும்? அழுது அழுது உடலெல்லாம் மெலிந்து போகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்பதை கைவிட்டார்களா? ஒரே ஒரு உறுதியை ஏற்படுத்திக் கொண்டார்கள், நாம் ஒரு முஃமின், இந்த சோதனை நமக்கு ஆள்படுத்தப்படும், சோதனையே வரக்கூடாது என்று பிரார்த்திப்பதை விட யா அல்லாஹ் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் நின்று களமிறங்கி வெற்றி அடையக்கூடிய ஒரு திராணி எனக்கு கூடிய அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். அவருடைய பொறுமையினுடைய விளைபாடு, அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையுடைய விளைபாடு, குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை பற்றி பேசினானா இல்லையா? இதை விட ஒரு உதாரணம் இருக்கிறதா? ஒரு படிப்பினை இருக்கிறதா? எந்த நேரத்திலும் நமக்கு யாரும் கை கொடுக்க மாட்டேங்கிறார்கள், நம்மளை பற்றி பேசுகிறார்கள், உலகமே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, மறக்கப்படுகிறால் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் என்று யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் ஈமான் இல்லாதவன் யோசிக்க வேண்டியது. சில நேரங்களில் நம்முடைய கவலைகளை பிறருக்கு சொல்ல போவோம். அது பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு முகசுளிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதற்காக தளர்ந்து விடலாமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்-பக்ரா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான், வைதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி அடியான் உங்களிடத்தில் கேட்டால் ஃபஇன்னி கரீம், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தாவத தாயினா தான், அவன் பிரார்த்திக்கின்ற பொழுது நான் பதில் அளிக்கிறேன். உன் தம்பி, உன் அண்ணன், உன் தங்கச்சி, உன் அக்கா, உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளை, உன் பெற்றவர், உறவினர்கள் யாரும் உன்னை கண்டுக்க வேணாம், நீயே அவர்களை கண்டு கொள்கிறாய். அனைவர்களையும் படைத்து, உன்னையும் படைத்து, உடுத்த உடை கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, பருக பானம் கொடுத்து, வாழ வாழ்க்கை கொடுத்து, வசதிகளை குடைத்து நான் இருக்கிறேன். என்னிடத்தில் முறையீடு. உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்தில் பிரச்சனையா? பொருளாதார பிரச்சனையா? உறவுகள் பிரச்சனையா? நம்பிக்கை எதிராக பிரச்சனையா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடத்தில் தீர்வு இருக்கிறது. எங்கெங்கோ செல்கிறாய் மனிதா, யாரிடத்திலும் போகாத, நான் அருகில் இருக்கிறேன். என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? யோசிச்சு பாருங்க. இறைவனை நினைப்பதின் மூலமாக, இறைவனின் தொழுவதின் மூலமாக இறைவனுக்கு தரஜா கூடியுமா? இல்லை. நம்மெல்லாம் சொர்க்கம் போகணும்னு அல்லாஹ் ஆசைப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இதே நேரத்தில் இதை விட பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை இந்த நேரத்தில் அல்லாஹ் உதாரணத்திற்கு உலகத்தை அழித்து விட்டான் என்றால் அவர்களுடைய நிலைமையும் நம்முடைய நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக மரணிப்போம். மறுமை நாளை எழுப்பப்படுகிற பொழுது அல்லாஹ் நாடினால் நமக்கு சொர்க்கம். தீயதை செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் இணை வைக்காமல் இருப்பதற்காக நமக்கு சொர்க்கம். அவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். நல்லதையே செய்து கொடைவன் என்று பெயரை வாங்கியிருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? எவ்வளவு பெரிய அருள் இது! அடுத்தவனை பார்த்து அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று யோசிக்கிறோமே. எத்தனையோ நபர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு கிடைக்காத கொள்கை ஒரு ஏழை பாமர மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் இங்கு யாரை தேர்வு செய்திருக்கிறான்? யாரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு முடிவு செய்திருக்கிறான்? கோடிக்கணக்கான பணத்தில் பொருளும் மனிதனை அல்ல, சோர்ந்திருக்க வழி இல்லாத ஏழையை. இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இறைவனை நினைப்பதை விட்டு ஒரு காலமும் நாம் தொய்வடைய மாட்டோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொர்க்க இன்பங்களை பற்றி சொல்லுகிறான். நாமெல்லாம் சொர்க்கத்தை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் ஒரு ஆறை தருகிறான் என்றால் உலகத்துடைய ஆறை போன்று ஓடும். அல்லாஹ் நமக்கு ஒரு வீடை தருகிறான் என்றால்
சொல்கிறார்கள், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்க்கிறாத, வலா உதுனுன் சமிஅத், எந்த செவியும் கேள்விப்பட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு இன்பம். உலகத்திலேயே இவர்தான் மிகப்பெரிய சித்திர அமைப்பாளர், இவர்தான் உருவாக்குவதில் சிறந்தவர் என்று அவரை கூப்பிட்டு உட்கார வைத்தாலும், ஆர்கிடெக்சரை மிகப்பெரிய அளவில் உலகத்துடைய பொருளாதாரம் முழுக்க செலவழித்து ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள் என்று அவரை கூப்பிட்டு கட்டிடத்தை எழுப்பினாலும், நம்முடைய ஆசைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து ஒரு வீடை கட்டினாலும் கூட இந்த வீடு சொர்க்கத்தினுடைய வீடுக்கு சமம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை கத்தர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கத்தர் என்றால் எந்த மனிதன் கற்பனை செய்தாலும் அந்த கற்பனையை கூட எட்டிராத ஒரு சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீ உலகத்தில் வாழு, உனக்கு சில சோதனையை கொடுப்பேன், அதை நீ தாங்கிக்க. மௌத்தாயிட்டியா, மறுமையில வந்துருச்சா, உனக்கு சொர்க்கம். இப்படி அல்லாஹ் போயிருக்கலாம். ஆனால் அதோடு அல்லாஹ் நிப்பாட்டி விட்டானா? ஒரு குழந்தையை நம்ம சாப்பாடு ஊட்டும் போது என்ன செய்வோம்? அங்க பாரு நிலாவை பாரு, அங்க பாரு சூரியனை பாரு, அங்க பாரு பறவை பறக்குது. குழந்தைக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே போன்று அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மரணமே வராது, குரோதம் இருக்காது, பொய் புறம் இருக்காது, கோபப்பட மாட்டீர்கள், சலாம் சொல்லிக் கொள்வீர்கள், அங்கு உங்களுக்கு துணைவர்கள் இருப்பார்கள், தேனாறு ஓடும், பாவாறு ஓடும், மதுவாறு ஓடும், கட்டிலே சாய்ந்து படுத்திருப்பீர்கள், குவளைகளை மாற்றிக் கொள்வீர்கள், பணியுடை செய்வதற்கு குழந்தைகள் சுற்றி வருவார்கள், இன்பமயத்திலேயே நீங்கள் மூழ்கி இருப்பீர்கள். இன்னும் பல இவ்வளவு இன்பத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எதுவுமே இருக்காதுப்பா, உன்னுடைய வேலையே அங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். மற்ற எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான். என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் தருவான், என்ன வேணுமோ அல்லாஹ் தருவான், என்ன நீ நினைத்தாலே ஆசைப்பட்ட உடனே அல்லாஹ் கையில் தந்து விடுவான். உலகத்திலே நாம் அனுபவித்திராத இன்பங்களையும் அல்லாஹ் தருவான். இதோடு அல்லாஹ் முடிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாதிகளே, ஹல் ரதீதும், அல்லாஹ் கேட்பானா, திருப்தியா இருக்கீங்களா? சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், யாருக்கும் வழங்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறாய். கண்ணுக்கு நேராக பார்க்கிறோம், நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய ஜுவாலையில் நெருப்பிலே சுட்டு பொசுக்கிக் கொண்டே நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனை பற்றி சொல்லுகிற பொழுது, தோள்கள் எல்லாம் கருகின்ற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் தோலை கொடுத்து மீண்டும் மீண்டும் அவரை கருக செய்வோம். பசிக்கிறது என்று வருவான், முள் மரத்தை கொடுப்போம். தாகம் என்று ஓடி வருவான், சுட சுட தண்ணீரை குடிப்போம், சீலையும் சலத்தையும் குடிப்போம். கொதிநீரை கொடுக்கின்ற பொழுது அதை மிடர்மிடராக எழுவுவான். சுட சுட தண்ணி உள்ள போனா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அதை பருகியதனுடைய விளைவாக குடல்கள் எல்லாம் கிழிந்து கீழே விழும். சொர்க்கவாதியை நோக்கி ஓடுவார்கள், சொர்க்கவாதி கைவிடுவார்கள். மாணவர்களை நோக்கி ஓடுவார்கள், மாணவர்கள் கைவிடுவார்கள். இறுதியில் அல்லாஹ்வை நோக்கி ஓடுவார்கள், அல்லாஹ்வும் கைவிடுவான். ஒவ்வொரு நேரமும் மரணம் அவனை சுமந்தே தீரும். இந்த உலகத்தில் யாரும் மௌத்த ஆசைப்பட மாட்டோம், வாழுங்கிற எண்ணம் ஆசை நிறைய இருக்கும். ஆனால் அங்கு மரணத்தை நேசிப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மரணம் அவனை நெருங்குகின்ற பொழுதெல்லாம் அவனை நெருங்க விட மாட்டோம். மரணிக்காமலே அந்த வேதனையிலே துளைத்திருப்பான். இன்னபது ஷரபிக்கல் ஷதீத், இறைவனுடைய பிழை கடுமையானது. ஒரு நேரத்தில் நரகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அங்கத்துக்கு முன்னார் என்று சத்தமிடுகிறார்கள். ரோட்டிலே வருபவர் கூட செவியுறுகிறாராம். ஒரு சஹாபி அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ் காலத்துல ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் இருந்ததா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு உள்ள அச்சத்தோடு ஒரு ஆர்வலோடு மக்கள்கிட்ட பேசி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. லவ் தஅலமூன ஆலம், நான் அறிந்ததை எல்லாம் நீங்கள் அறிந்தால் லபகைத்தும் கதீரா, அதிகமாக அழுவீர்கள், லஹித்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள். அங்கே
எனக்கு மண்டையில் கல் போடப்படக்கூடிய வேதனை காட்டப்பட்டது. நெருப்பு கத்திரிகளால் உதடுகளை வெட்டிக் கொள்ளப்பட்டார்கள். குடல்களை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அதை சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். நிகழ்களை வைத்து உடம்புகளை கீறி கொண்டிருந்தார்கள். மிக பெரும் சட்டியிலே எரிந்து கொண்டிருந்தார்கள். நெருப்பு செருப்பை அணிவித்தவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இரத்த ஆறுகளை ஓடிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை நான் பார்த்ததை போன்று, நாங்கள் அறிந்ததை போன்று நீங்களும் நரகத்துடைய வேதனை உணர்ந்திருந்தால் லஹித்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள். ஐயோ இந்த செஞ்சு அல்லாஹ் நரகத்தை கொடுத்துருவானோ, ஐயோ இந்த பாவம் செஞ்சுட்டோமே, ஐயோ இந்த நன்மை செய்யாம விட்டுட்டோமே என்று இதே சிந்தனையிலேயே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடும். அந்த அளவுக்கு கொடூரமானது நரகம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இத்தகைய நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் சொர்க்கவாதிகள் பார்த்து எண்ணி பார்த்தால் இன்பங்களை அடைந்திருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், புரிந்து கொண்டீர்களா? ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கவாதி என்ன சொல்லுவாங்க? இதை விட ஒரு இன்பம் இருக்கிறதா யா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், இதை விட ஒரு இன்பம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திரையை நீக்கி தான் யார் என்பதை சொர்க்கவாதிகளுக்கு காண்பிப்பான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இந்த இன்பம் தான் சொர்க்கவாதிகளுக்கு கிடைத்த இன்பங்களிலேயே மாபெரும் இன்பம். கண்ணுக்கு நேராக அல்லாஹ்வை பார்க்கிறாங்க. எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறா, என்ன உருவம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்காக போராடுகிறோம், அவனுக்காக சண்டையிடுகிறோம், அவனுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி இருக்கிறான், அருளை குமித்திருக்கிறான். அத்தகைய இறைவனை கண்ணுக்கு நேராக பார்க்க போகிறோம். இவன் தான் அல்லாஹ் என்று. இதை விட ஒரு இன்பம் இருக்கிறதா? இதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நோக்கம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற பயணத்தை ஆரம்பித்தாலே சைத்தான் வருவான். இந்த நேரம் வேணாம், இன்றைக்கு வேண்டாம், நான்கே வேணாம், திடீர்னு பார்த்தா மரணம் வந்துடும். நம்முடைய உறவினர்கள்லையோ நம்ம அக்கம் பக்கத்திலேயோ யாராவது மௌத்தாக நமக்கு அந்த வழி தெரியும். ஐயோ மௌத்து, அவர்களோடு செல்லுவோம், கஃனிடுவார்கள், குளிப்பாட்டுவார்கள், தொழுகை நடத்துவார்கள், மயான அமைதியாக இருக்கும். தன்னந்தனியாக இருட்டு குகை போல அனாதையாக விடப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டவராக எல்லாரும் திரும்பி வருவார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா சுத்தி கபராரு. இதுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு இந்த நிலைமை தானே. இதை யோசிக்கின்ற பொழுது இறைவனை நினைப்பதை விட்டு நம்முடைய மனம் மாறுமா? யோசிச்சு பாருங்க. ஷைத்தானை முறியடிக்கக்கூடிய, அவனுடைய சூழ்ச்சிகளை தோற்கடிக்கக்கூடிய விஷயங்களில் இரண்டு விஷயங்கள். ஒன்று, மரணத்தை அதிகமாக நினைவு கூர்ந்து, நரகத்தை அதிகமாக நினைவு கூர்ந்து, சொர்க்கத்தை அதிகமாக நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற இறை சிந்தனைக்கு உட்பட்ட விஷயங்கள். இரண்டாவது சபர், பொறுமை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பல நேரங்களில், பல சூழல்களில், பல சந்தர்ப்பங்களில் நம்மை நோக்கி நாம் நினைத்து பார்க்கிறாத வகையில் எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்து விட்டான் என்பதற்கு அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்ற அர்த்தம் இல்லை, அல்லாஹ் கை கொடுக்க போகிறான் என்கிற அர்த்தம். அதை புரிந்து கொண்டோம் என்றாலே இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, இறைவனை நினைத்து வாழுகின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் எந்த தடைகள் வந்தாலும், அவன் முன்னே வந்தாலும் பின்னே வந்தாலும் இருபுறத்திலே வந்தாலும் அவனை தோற்கடித்து சொர்க்கவாதியாக நாம் மாறலாம். இறுதியாக காலித் பின் வலீத் என்று சொல்லப்படுகிற சஹாபியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஒரு வாசகம் சொன்னார், எனக்கு ஒரு நாள் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது, ஆனால் இறுதி வரைக்கும் அவர் ஷஹீதாகவில்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திருமணமாகி அன்றைய நாளில் மனைவியோடு ஈடுபடுவதை விட அல்லாஹ்வுக்காக போரில் இறங்கி ஷஹீதாக மாறுவதை நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக எல்லாரும் போய் சண்டை போடணுங்கிற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு நமக்கு போர் செய்வதற்கு அனுமதியும் இல்லை. இந்த ஹதீஸிலே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? உலகத்தினுடைய மாபெரும் இன்பத்தை உலகத்தினுடைய மாபெரும் சோகத்தோடு ஒப்பிட்டு சோகம்தான் எனக்கு பெரிய என்று நினைக்கிறார்கள். காரணம், மறுமை சிந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உள்ளத்தில் அப்படி ஏற்றி இருக்கிறார்கள். நாமும் அதை அதிகமாக உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். என்றைக்கும் எதற்கும் கலங்காத முஃமின்களாக
யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி தும்மஸ்தகாமு அதிலே நிலையாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா வானிலிருந்து வானவர் இறங்கி அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சன் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க என்று ஒவ்வொரு முஃமினுக்கும் சோதனை ஏற்படுகிற போதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வானவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். இதை விட ஒரு ஆறுதல் என்ன இருக்கு? இறைவன் கூட இருக்கிறான். இறைவன் படைத்த அற்புதமான படைப்புகள் ஒரு படைப்பான வானவர்கள் கூட இருக்கிறார்கள். நபியலாருடைய போதனைகள் கூட இருக்கிறது. அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கம் ரெடியாக இருக்கிறது. இதுதான் முஃமினுடைய வாழ்க்கை. இதை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது உலகத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும்